ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் சென்னை மேடவாக்கத்தில் வந்து 6 ஹவுசஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹார்டு வாட்டர் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் ஹார்டு வாட்டர் கண்டிஷனர் தான் நாங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து போர்வெல் தான். சப்மர்சிபிள் பம்பு 1.5 HP அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளோ ரேட் வந்து மேக்ஸிமம் ஒரு 4000லேருந்து 5000 லிட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணுது. இந்த ஃப்ளோ ரேட்டை கால்குலேட் பண்ணி இங்கே ஹார்டு வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை வந்து நம்ம செக் பண்ணி அந்த ஹார்ட்னஸ்க்கு வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் வேணும். ஏன்னா இது ஃப்ளாட்டுன்றதுனால இங்கே வந்து பர்டிகுலராக நம்ம வந்து சால்ட்டு போட்டு ரீஜென்ரேஷன் பண்ணுற வாட்டர் சாஃப்ட்னருக்கு பதிலாக அது நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஆனால் பட் அது இந்த மாதிரி வந்து ப்ரிவென்டிவாகவும் ஒர்க் பண்ணணுன்றது கேட்டதுனால நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாட்டர் சாஃப்ட்னரில் என்ன நடக்குது? வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மூலமாக கால்சியம் அண்ட் மெக்னீஷியமை வந்து ரிமூவ் பண்ணி சோடியம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் அது இல்லாமல் வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை வந்து அது ரெடியூஸ் பண்ணுது. இதனால் ரிசல்ட் என்ன? வாட்டர் வந்து பிகம் சாஃப்ட்டு, நோ ஸ்கேல் ஃபார்மேஷன், சோப் லேதர் வந்து நல்லாவே இருக்கும். பாத்ரூமு, வாஷிங் மிஷின், கெய்சர், ஃபுல் ஹவுஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அந்த வாட்டர் சாஃப்ட்னரில். ஆனால் பட் வந்து நம்ம சால்ட் ரீஜெனரேஷன் அதுக்கு பண்ணியே ஆகணும். அதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணுது. டீஆக்டிவேட் பண்ணி அந்த வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை வந்து இந்த சேம்பரில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணி அந்த ஹார்ட்னஸை அட்ராக்ட் பண்ணி இது கேப்சர் பண்ணிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சோடியம் குளோரைடை கொடுக்கும் போது கால்சியம் மெக்னீஷியம் வந்து அது கேப்சர் ஆனது வந்து CaCl-ஆகவும் MgCl-ஆகவும் சாஃப்ட்னரில் வந்து பிரைன் வாட்டரில் வர்ற மாதிரி இந்த சேம்பரில் வந்து கலெக்ட் ஆகிற ஹார்ட்னஸ் பார்ட்டிகிள்ஸ், இந்த ஒயிட் லைம் ஸ்டோன் எல்லாமே வந்து நம்ம இந்த கிளீனிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக வந்து வாட்டர் சாஃப்ட்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸோ இல்லைனா 15 days ஒன்ஸோ இல்லைனா மந்த்லி ஒன்ஸோ நம்ம சால்ட் ரீஜெனரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டும். அது மேனுவலாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி. ஆனால் சால்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணனா தான் அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ சாஃப்ட்னர் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை வந்து இந்த சேம்பரில் வந்து கலெக்ட் பண்ணி அது நான்ஸ்டிக்கியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நான்ஸ்டிக்கியாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட போர்வெல்லேருந்து டேங்குக்கு போகிற பெட்வீனில் உள்ள இன்டர்னல் பைப்லைன்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். எங்கேயுமே நான்ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஸ்டிக்கியாக மாறாது. அந்த ப்ரிவென்ஷன் இதில் கொடுக்கும். இந்த மாதிரி சேம்பரில் கலெக்ட் பண்ணுறதையும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம திருப்பி அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி செய்யணும் பட் மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் தான் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.